வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ் அப்படின்னா, நான் இப்போ ஒரு சில காலமாக கண்ணு முன்னாடியே சில துரோகிகளை பார்க்குறேன். எதிரிங்களை சமாளிச்சிடலாம், ஆனால் துரோகிங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, நம்ம கூடயே இருப்பாங்க, நம்மளை பற்றின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் நம்மளோட கேரக்டர் அப்படி ஒரு ஆம்பளைங்ககிட்டையோ பொம்பளைங்ககிட்டையோ சம்டைம்ஸ் எனக்கு அது அப்படின்னு சொல்ல தெரியல, அவ்வளோ இழிவாக பேச முடியுமா அப்படின்றது என்னால் யூகிக்கவே முடியல. ஏன்னா நான் யாரை நம்பி சில விஷயங்களை சொல்கிறேனோ அவங்கள பற்றி நான் வெளியே இது நாள் வரைக்கும் தவறுதலாக பேசுனது கூட இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்கக்கிட்ட என்னோட பர்சனல் மேட்டரை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இதுக்கு முன்னாடி இங்கே எப்படிலாம் சர்வே பண்ணாங்க, அவங்க கேரக்டர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னோடய விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவங்க இன்னைக்கு சில வருஷங்கள் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் யாரும் மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஈஸியாக என்ன, இவங்க முன்னாடி தப்பாக சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மூக்கு கீழே ஒன்று இருக்கே, இதை கொஞ்சம் அடக்கி ஆளணும்னு நினைக்கிறேன். பர்சனல் மேட்டர்லாம் யாருக்கிட்டையும் தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஓகே நல்லா போயிட்டுருக்கிற வரைக்கும் ஓகே, நாளைக்கு ஏதோ கொஞ்சம் லைட்டாக ஈகோ கிளாஷ் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்படி புரட்டி போட்டுருவாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்து வச்சுருந்த நல்ல பேர் இதெல்லாம் அப்படி ஒரு செகண்டில் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் தனிமை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போல்லாம் நான் ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, தனிமை மிகப்பெரிய பவர். நம்ம நிறைய யோசிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க, எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க, யாரும் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்பாதீங்க ஃபஸ்ட்டு.